SVC ஆதித்யராம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். மற்றுமொரு முக்கிய செய்தி, பாஜக கூட்டணிக்கு அதிமுக வந்தால் நான் அதிமுகவை ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளேன் என டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். அதிமுகங்கிற கட்சியை அழிந்து விடணும்னு அவங்க யாருமே நினைக்கல. அங்கு உள்ள தலைவர்கள் யாரும் நினைக்கல. அந்த அம்மாவுடைய கட்சி சரியாக இருந்தால்தான், அம்மாவுடைய தொண்டர்கள் எப்படி பிரிந்திருந்தாலும் அவர்கள் எல்லாம் ஓரணியில் இருந்தால் தான் திமுகங்கிற தீய சக்தி இன்றைக்கு கூட்டணி பலத்தோடு இருக்குது, அதை வெல்ல முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களுக்கே நல்லா ஞாபகம் இருக்கும், 21 தேர்தல் அப்போ நான் என்ன நலம் விரும்பிகள் நான் அம்மாவுடைய தொண்டர்கள் எல்லாம் ஒன்று இணைங்கிறப்ப எங்கள் கட்சியும் கூட்டணிக்கு வரப்போ நான் வரேன்னு சொல்லியிருந்தேன். பழனிசாமி அந்த கூட்டணியில் இருக்கிறதுனால நான் தேர்தலில் நிற்கலை, நம்மளுடைய ஒரே இலக்கு திமுக வீழ்த்தணுங்கிறதுக்கு. அப்போ என்ன நடந்துச்சுன்னு தெரியும் உங்களுக்கு. அது பழனிசாமி செய்த அந்த சுயநலத்தால் முதலமைச்சர் பதவி அதிகாரம் இருக்கிறதுனால அவர் எடுத்த தவறான முடிவினால் இன்றைக்கு ஆட்சிக்கு வர முடியாமல் போயிட்டு 24 தேர்தலில் போய் நான் பாஜகவோட நேரடியாக கூட்டணிக்கு வந்தேன். அன்றைக்கு சொல்லப்போனால் திமுகவிற்கு எதிராக பழனிசாமி வேட்பாளர் நிறுத்தாமல் இருந்தால் நாங்கள் நிறைய தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அவர் வேட்பாளர் நிறுத்தாமல் இருந்தாலே. ஆனால் அவர் மறைமுகமாக திமுக உதவி செய்கிற வேலையில் தான் ஈடுபடுறாரு. புரட்சித் தலைவர் கண்டெடுத்த வெற்றி சின்னம் இரட்டையில் இன்றைக்கு திமுகவிற்கு வெற்றிக்கு, தேர்தல் வெற்றிகளுக்கு மறைமுகமாக உதவி செய்கிற விதமாக எதிர்கட்சிகள், குறிப்பாக அம்மாவுடைய கட்சி பலவீனமாவதற்கு அவர் காரணமாக இருக்காருன்னு சொன்னார். பாஜக கூட்டணிக்கு அதிமுக வந்தால் நான் அதிமுகவை ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளேன் என டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கூடுதல் விவரங்களை கேட்டு பெறலாம். ஹரிகிருஷ்ணன், பாஜக கூட்டணிக்கு அதிமுக வந்தால் நான் அதிமுகவை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மதுரையில் சற்று முன்னதாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு தரப்பிலான அரசியல் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். அப்பொழுது முக்கியமாக தேசிய ஜனநாயக கூட்டணி, பாஜக தலைமையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக வந்தால் மட்டுமே வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. 2026 ஆண்டில் நடைபெறக்கூடிய அந்த தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு வந்தால்தான் வெற்றி பெற முடியும் என தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பாஜக கூட்டணிக்கு அதிமுக வந்தால் அதனை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கு என தெரிவித்தார். அப்பொழுது செய்தியாளர்கள், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக வந்தால் நீங்கள் எப்படி ஏற்றுக்கொள்வீர்கள், ஏற்கனவே அவர்களோடு முரண்பாடு இருக்கிறது என்கிற கேள்வியை மையப்படுத்தி கேட்டால், திமுகவை வீழ்த்துவதை திமுகவை வீழ்த்த வேண்டும் 2026. ஆகவே பாஜக கூட்டணிக்கு அதிமுக வர வேண்டும், வந்தால்தான் வெற்றி பெற முடியும். ஆகவே அவர்கள் வந்தால் அதனை ஏற்றுக்கொள்வதற்கு இதை வரவேற்கிறேன், நான் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன் என தெரிவித்திருக்கிறார். இதற்கு முந்தைய நிலைப்பாடு என்பதை பார்த்தால் அதிமுகவை மீட்டெடுப்பேன் என்கிற பல்வேறு தரப்பில் அவர் கூறி வந்திருந்தார். தொடர்ந்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழக கட்சியை ஆரம்பித்ததே அதற்காகத்தான் ஆரம்பித்தார். அதிமுகவிலிருந்து தொண்டர்கள் அவர் அதிருப்தியான தொண்டர்களை வைத்து அந்த கட்சியை தொடர்ந்து நடத்தி வருகிறார். தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளையும் நடத்தி வந்து தேர்தல்களையும் சந்தித்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தற்போது அந்த கட்சியினுடைய நிலைப்பாடு எதுவும் அவர் தெரிவிக்கவில்லை. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக வர வேண்டும் என்ற நிலைப்பாட்டை தற்போது அவர் தகவலாக தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த திமுகவை அந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவை அவர் பாஜக அழிக்க நினைக்கவில்லை என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறார். ஒன்றுபட்ட அதிமுகவாக அவர்கள் தேர்தலை சந்திக்க வேண்டும், தொடர்ந்து செயல்பட வேண்டும். அதைத்தான் பாஜக தலைமை விரும்புகிறது. இங்க இருக்கக்கூடிய மாநில தலைவர்களும் சரி, மாவட்ட மத்திய தலைவர்களும் சரி, அவர்கள் ஒன்றுபட்ட அதிமுகவா செயல்பட
செயல்பட வேண்டும், பிரிந்து செயல்படக்கூடாது. அவர்கள் அப்பொழுதுதான் வெற்றி பெற முடியும் என்கிற ஒரு கருத்தையும் தெரிவித்திருந்தார். ஆகவே அவருடைய கருத்து என்பது மிக முக்கியமாக இப்போது இருக்கக்கூடிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தளவுக்கு தற்போது பாஜகவின் தலைமையில் இருக்கிறது. அதிலே பல்வேறு கட்சிகள் இணைந்திருக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், புதிய தமிழர் கட்சி உள்ளிட்ட பல கட்சிகள் இணைந்து செயல்பட்டு வருகிறது. கடந்த பல மாத ஒரு ஆண்டுக்கு முன்னதாகத்தான் பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகி தேர்தலை சந்தித்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய இந்த தேர்தல்களே நம்ம பாஜக கூட்டணியில் இருந்தால் தான் வெற்றி பெற முடியும் என்கிற கருத்தை டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கிறார். மேலும் அதிமுக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்தால் அதனை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறதாகவும் இந்த கருத்தை தற்போது தெரிவித்திருக்கிறார். தற்போது அரசியல் களத்தை பொறுத்தளவுக்கு பல்வேறு கூட்டணிகள் வியூகமாக இருக்கிறது. பல்வேறு கட்சிகள் புதிதாக வந்திருக்கிறது. பல கட்சிகள் கூட்டணி அணிமாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் பணி என்பது ஒரு 1.5 ஆண்டுகள் காலம் இருந்தாலும் கூட இந்த ஜனவரியிலிருந்து புதிதாக அந்த பணிகளானது தொடங்கப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் பல்வேறு மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டிருக்கிறார். அதே போன்று பல கட்சிகளும் இதே போன்று திட்டமிட்டு இருக்கிறது. 6 மாதங்களுக்கு முன்பாக தொடங்க வேண்டிய பணிகளை ஒரு 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாகவே தொடங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கடும் போட்டி நிலவுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மிக முக்கியமாக 26 தேர்தல் என்பது கடுமையான ஒரு போட்டி நிலவும் என்கிற ஒரு கருத்து நிலவுகிறது. மக்கள் யாரை ஏற்றுக்கொண்டு ஆட்சியில் அமர வைக்க போகிறார்கள் என்பதை இப்போதிலிருந்தே அதற்கான ஒரு பரபரப்பான சூழல் நிலவி வருவதாகத்தான் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மோகன், விவரங்களுக்கு நன்றி ஹரிகிருஷ்ணன். மேலும் இது தொடர்பான கருத்துக்களை பகிர்வதற்காக நம்முடன் அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இணைப்பில் இணைக்கிறார். அதிமுகவுடன் சேர்ந்து பயணிக்க டிடிவி தினகரன் ஆயத்தமாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்ன சார்? டிடிவி தினகரன் கருத்து என்டிஏக்குள்ள எடப்பாடி பழனிசாமி வரணுங்கிற கருத்தை தான் அவர் சொல்றாரு. அதாவது இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில திமுக அணி தொடர் வெற்றி பெற்று 3 தேர்தல்களில் வெற்றி பெற்று திமுக கழக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் இது இந்திய திராவிட இயக்க தலைவர்கள் யாரும் பெறாத ஒரு வெற்றியை பெற்று ஒரு அசைக்க முடியாத சக்தியாக இருந்து கொண்டிருக்கிறார். ஆட்சிக்கு எதிராக ப்ரோ இன்கம்பன்சி ஜார்க்கண்ட் மகாராஷ்டிரா மாறி வரப்போகிறதா அல்லது ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறதா என்பது கூட தெரியாத ஒரு சூழ்நிலையில் திமுக கூட்டணி மிகவும் பலமான கூட்டணியாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதனை தோற்கடிக்க வேண்டும் என்றால் ஒரு பெரிய கூட்டணி தேவை என்ற கருத்தை தான் டிடிவி தினகரன் முன்வைத்திருக்கிறார். அதற்கு அவர் கூறக்கூடிய கருத்து என்னவென்றால், தேசிய ஜனநாயக கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி இணைந்தால் அதற்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேன், நான் அதை ஆதரிப்பேன் என்று கூறுகிறார். இன்னும் குறிப்பாக சொல்வது என்னவென்றால், அண்ணாமலை தெளிவாக கூறியிருக்கிறார், எங்களுடைய என்டிஏ இன்டாக்டாக இருக்கும், எங்களை நம்பி வந்தவர்கள் யாரையும் நாங்கள் கைவிட்டு விட மாட்டோம், நாங்கள் ஒற்றுமையாக இருப்போம் என்று கூறியிருக்கிறார். 18% என்டிஏ எடுத்துள்ளார்கள், அதிமுக மட்டும் 20% எடுத்துள்ளார்கள். ஆக தினகரன் கூறுவதின் அடிப்படை என்னவென்றால், அதிமுகவுக்கு 100 இடங்கள், 18% வாக்கெடுத்த என்டிஏக்கு 20க்கு 18 என்றால் 100 90 என்ற அடிப்படையில் ஒரு தொகுதி பங்கீடு செய்து கொள்ளலாம் என்ற அடிப்படையில் தினகரன் ஒரு கருத்தை கூறியிருக்கிறார். இதற்கு எடப்பாடி பழனிசாமி 100க்கு 100 உடன்பட மாட்டார். காரணம், தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்கள் எல்லாம் அரசியல் சக்தியாகவே இருக்கக்கூடாது, தேர்தலுக்கு தேர்தல் அவர்கள் தாக்கு பிடிக்க முடியாமல் அவர்கள் பலகீனம் அடைந்து அரசியல் களத்தை விட்டு அகற்றப்பட வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவராக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி இதற்கு ஏற்றுக்கொள்ள மாட்டார், இந்த முடிவுக்கு வரமாட்டார் என்பதை தெரிந்தே தினகரன் இதனை கூறுகிறார். இதில் நான் சரி என்று எடப்பாடி பழனிசாமி முதலில் சொன்னால் அதற்கு ஒரு பலத்தின் அடிப்படையில் பங்கீடு, இதில் மற்றும் கட்சிகள் வருகிறார்கள், அவர்களுக்கும் சீட்டு வேண்டும் என்ற பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 110 இடங்களுக்கு மேல் போட்டி போட முடியாத நிலைமைதான் இந்த தினகரன் சொல்லக்கூடிய ஃபார்முலா படி வரும். அதற்கு எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக உடன்பட மாட்டார். இது எடப்பாடி பழனிசாமிக்கு தினகரன் விரிக்கக்கூடிய ஒரு வலை. இந்த வலையில் எடப்பாடி பழனிசாமி விடமாட்டார் என்றே நான் கருதுகிறேன். இணைப்பில் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார்.